மே 3. டவுன் டவுன் டௌரி. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். 1 யோவான் 4:20. கணவனும் அவனது வீட்டாரும் பணம் பணம் என்று படுத்தும் பாடுகளை தாங்க முடியாமல் பெண்கள் படும் துன்பங்கள் அநேகம். சிலர் தங்களை மாய்த்துக் கொள்வதையும் பத்திரிகைகளில் வாசிக்கிறோம். வேதத்தில் டௌரி என்னும் சொல் ஆதியாகமம் 34:12 உள்ளது. அக்காலத்து மத்திய கிழக்கு நாடுகளின் மணமகளின் தந்தைக்கு மணமகன் பரிசம் கொடுக்க வேண்டும். ரொக்கம், அதாவது டௌரி என்று சொல் இவ்விதம் முதலாவது பெண்ணின் விலை என்றே பொருள்பட்டது. ஆனால் இப்போதோ அது மாப்பிள்ளையின் விலையாகிவிட்டது. பெண்ணிற்கான தொகை பணமாக இல்லாமல் சில சமயங்களில் வேறு விதமாக கொடுக்கப்பட்டது. யாக்கோபு ராகேலுக்காக 7 ஆண்டு வேலை செய்தான். ஆதியாகமம் 29:18. தாவீது 100 பெலிஸ்தியரை கொண்டு சவுலின் மகளை பெற்றுக் கொண்டான். 1 சாமுவேல் 18:25. பெண்ணின் தந்தையும் அவளுக்கு வேலைக்காரிகள். ஆதியாகமம் 29:24. வயல் நீரூற்று. யோசுவா 15:24 போன்ற வெகுமதிகளை பொருட்களாய் கொடுப்பது உண்டு. திருமண பேச்சில் பணம் பெரிதாயிருந்தால் எல்லா தீங்குகளும் உள்ளே நுழைந்துவிடும். நல்ல பெண்ணே தேவை, பணமோ மணமோ அல்ல, குணமே காரியம். நீதிமொழிகள் 31:30. இந்த காரியத்தில் பெற்றோருக்கு மேல் பிடிவாதமாயிருக்க வாலிபருக்கு முதுகெலும்பு தேவை. புதல்வருக்கும் புதல்வியருக்கும் பெற்றோரின் சொத்துக்கள் வேத தத்துவத்தின்படி சமமாய் பிரிக்கப்பட்டால் வரதட்சணை பழக்கம் குறைந்துவிடும். ரொக்கம் வாங்குவதற்கு நம் நாட்டின் சட்டமும் எதிராக உள்ளது. திருமணம் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்திலா ரொக்கத்திலா? எனது மனைவியும் நானும் ரொக்கம் கொடுக்கல் வாங்கல் பழக்கத்திற்கு எதிரானவர்கள். நான் படிப்பை முடித்த அதே மாதத்தில் எனக்கு அவளை பேசினார்கள். செலவுக்கு என் பெற்றோரிடம் சேமிப்பு எதுவும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பொறுத்திருங்கள், அவன் வேலையில் சேரட்டும் என என் தந்தை அவளது பெற்றோரிடம் கேட்டார். அதற்கு அவள் தந்தை, எங்களுக்கு தேவை உங்கள் மகன்தான், அவரது வேலை அல்ல என்று கூறி திருமண செலவுகளுக்காய் ரூபாய் 20,000 தன்னார்வமாய் கொடுத்தார். ஆனாலும் இது எனக்கு பிடிக்காததால் என் மாமனாரிடம் நான் வேலை பார்த்து இந்த பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்றேன். அவரோ, இந்த தொகை வற்புறுத்தி கேட்கப்பட்டதல்ல, நீங்கள் ஒன்றும் நினைக்காமல் சுத்த மனசாட்சியுடன் செல்லலாம் என்றார். இன்றைய சபைகளில் இந்த சமூக தீங்குகள் கண்டிக்கப்பட வேண்டும். வரதட்சணையிலும் தங்களுக்கு தசமபாகம் கிடைக்கும்படி போதகர்கள் ஜெபித்து அதை ஆசீர்வதிப்பதும் நிறுத்தப்பட வேண்டும். வசதியுள்ள குடும்பம் அடுத்த குடும்பத்திற்கு உதவி திருமணத்தை சிறப்பாய் நடத்த வேண்டும் என்பதே. பூமிக்கு உப்பாகிய கிறிஸ்தவர்களே முன்மாதிரிகளாய் இருக்காவிட்டால் வேறு யார்தான் சமுதாயத்தை சீர்படுத்த முடியும்?